ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குயினிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உப்பு, இஞ்சி, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, முந்திரி. ஒரு டம்ளரில் 3/4 அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. மீத 1/4 அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு குட்டி டம்ளரில் இதே போல் 3/4 அளவு பச்சரிசியும் 1/4 அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் அரிசி அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளர்லேயும் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு சரி பார்த்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகு போட்டுடலாம். பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் உள்ள தண்ணியிலேயே கொட்டிடலாம். கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆவி போனதும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பொங்கலை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெண்பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம வெண்பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் கூட சாம்பாரை ஊற்றி குழச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் அ டிலைட் இன் எவ்ரி பைட். குயினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.